ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும், என்னை மாற்றும், எனக்கு ஒரு புது பிறப்பை தாரும், என்னை புது மனுஷன் ஆக்கும். உம்மால மட்டும்தான் முடியாத, எனக்கு அதை பண்ண ஆண்டவரே, எனக்கு தேவை, நான் உம்மிடத்தில் வருகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை புது மனுஷனாக மாற்றுவார், புது சிருஷ்டியாக மாற்றுவார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் காலதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை நிந்தனை பல சகித்தார், சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், நிந்தனை நமக்காய் சகித்தார். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும்.
அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனும் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால் அவைகள் அறியவும் மாட்டான். ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அது அவனுக்கு பைத்தியமாய் தோணுமா? அது அவனுக்கு பைத்தியமாய் தோணும். கடவுளை நம்புகிறவன் பைத்தியக்காரன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் அவனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. சயின்ஸ் ஆராய முடியும், மேத்தமேட்டிக்ஸ் ஆராய முடியும், மற்ற காரியங்கள் ஆராய முடியும். இதை ஆராய அவனுக்கு முடியாது. ஏன்னா அந்த ஆவிக்குரிய இது இல்லை, அவன்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு தான் மறுபடியும் பிறக்க வேணும். இது பிறக்காமல் அப்போ எப்படி தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறது, தேவனோட எப்படி பேசுறது, தேவனோட பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் அங்கே தான் இருக்காரு, ஆனால் அவனுக்கு தெரியல. அவருடைய பிரசன்னம் அங்கே தான் இருக்குது, ஆனால் அவருக்கு விளங்கலை. அவனுக்கு விளங்கலை. நாம் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அவனால் அதை அனுபவிக்க முடியல. அவனுக்கு அது விளங்கவே இல்லை. அது எப்படி இருக்குதுன்னா, காது சுத்தமாக செவிடானவன் சிறந்த இசையமைப்பாளருடைய இசையை போட்டு ரசிக்க முயற்சித்தா அப்படி இருக்கும். வேண்டிதான் ஒன்றும் கேட்காது. மற்றவெல்லாம் பாருங்கள், ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனுக்கு கேட்கலன்னு வைங்க, அது 9 பேருக்கு கேட்குது. அவன்லாம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அவன் காலை ஆட்டுறதும் தலையை ஆட்டுறதும் கையை ஆட்டுறதுமா இருப்பான். இவன் என்ன நினைப்பான்? 9 பேரையும் பைத்தியக்காரனுங்க. எதுக்கு தலையாட்டுறான், எதுக்கு காலாட்டுறான், எதுக்கு கையை எப்படி இப்படின்றான், எதுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கிறான், என்ன நடக்குது, ஒன்றுமே நடக்காதுக்கு என்னத்தையும் ஆட்டிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு தான் யோசிப்பான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. ஏன்னா காது கேட்காதவனுக்கு மியூசிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல தான் கண்ணு தெரியாதவன் ஒரு அழகான காட்சியை பார்த்து ரசிக்க முடியாது. நீங்கள்லாம் போனீங்கன்னா கொடைக்கானலில் காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி நின்று ஒரு 15 நிமிஷம் வரவே மாட்டீங்க, இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. கண்ணு தெரியாத ஆள் ஒருத்தன் காரில் இருந்தால் நான் வாங்கப்பா போகலாம், என்ன சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்கப்பா, நேரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு இது பாராட்டவே முடியாது. விளங்கலை, இவனுக்கும் விளங்கலை பாருங்கள். அதான் இயேசு சொல்கிறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு பாருங்க 6ஆம் வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது என்ன சொல்கிறாரப்பா, நீ வெறும் மாம்சம், ஆவியே விளங்க மாட்டேங்குது உனக்கு. நீ மாம்சத்தினால் பிறந்தவன் வெறும் மாம்ச பிண்டம் மாதிரி இருக்கிற, அவ்வளோதான். சாப்பிட்றது, போகிறது, தூங்குறது, அவ்வளோதான் விளங்குது உனக்கு. சரீரப்பிரகாரமான காரியம் தான் விளங்குது, ஆவிக்குரிய காரியம் ஒன்றும் உனக்கு விளங்கலை. ஒரு மதத்தில் போதகனாக இருக்கிற எல்லாம் இருக்கிற, ஆனால் ஆவிக்குரிய காரியம் உனக்கு விளங்கலை. அந்த மாம்ச லெவல்லேருந்து மேலே ஆவிக்குரிய லெவலுக்கு உன்னால் போக முடியலையன்றார். ஏன்னா மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாக இருக்கும். ஆவிக்குரிய லெவலுக்கு போகணுன்னா ஆவிக்குரியபடி பிறக்கணும், இல்லைன்னா இந்த லெவலை தாண்டவே முடியாது. கடவுளோட எப்படி ஐக்கியம் கொள்வது, முடியவே முடியாது. அதனால தான் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ மறுபடியும் ஏன் பிறக்கணும்? கடவுளோட ஐக்கியம் கொள்ளும்படியாக. இன்னொன்று, மறுபடியும் ஏன் பிறக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. ஆகவே நான் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? எல்லாரும் அதில் நுழைய முடியாது. இப்போ ஒரு ஊரில் இருக்கிறோம், ஒரு நாட்டில் இருக்கிறோன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும், அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்க முடியும், அதுக்கு இணங்கி தான் இருக்க முடியும். நான் எப்படி வேணா இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் இருக்க முடியும், அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதனால தான் போன வாரம் வாஸ்து காரணம் இல்லையா, யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அக்கிரமக்காரர்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்லியிருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் ஒன்றும் சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் மறுபடியும் பிறக்கணும். நான் இருக்கிறபடியே தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன், ஏன் இஷ்டம் இல்லை, இது அவர் ராஜ்யங்க, இது அவர் தான் டிசைட் பண்ணணும் எப்படிப்பட்ட ஆள் உள்ளே வரலாம், எப்படிப்பட்ட ஆள் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளுக்கு இங்கே ப்ரிவிலேஜஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஆளுக்கு இங்கே சலுகைகள் கொடுக்கப்படுது, ஆசீர்வாதம் கொடுக்கப்படுறது, அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு தான் உள்ளே வர முடியும், அது ஒத்துக்கிட்டு தான் இங்கே இருக்க முடியும். அப்படி தான் அது தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருந்துக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது. க்ளீனாக சொல்கிறாரு. அதுதான் போன வாரம் அதுதான் பிரசங்கம் பண்ணோம். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை, நோ அட்மிஷன் இன்டு திஸ் கிங்டம்ன்றார். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராஜ்யம் கிடையாதுங்கிறாரு. அப்போ அதனால தான் மனுஷன் மறுபடியும் பிறகணும். அநியாயக்காரனாக இருக்கிறவன் நீதிமானாக மாறணும், நீதிமானுக்கு தான் பிரவேசிக்க முடியும் இங்கே.
அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் வச்சுக்க. அதுக்காக தான் சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தி நம்ம நீதிமான் ஆக்குறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி நீ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீதிமானான தான் உள்ளே வர முடியுன்ற மாதிரி வச்சிருக்கிறார் பாருங்கள். மூணாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏன் பிரவேசிக்கணும்னா, நம்முடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவருடைய எண்ணங்கள் உயரமான எண்ணங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. ஏசாயா 55 8-9 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுது பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்கிறார். அப்போ பாருங்க, தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யணுமா இந்த உலகத்தில்? தேவனுடைய ராஜ்யம் என்னென்னா அவருடைய சித்தம் வரணும், அவருடைய சித்தம் செய்யப்படணும் இல்லையா? எப்போ செய்ய போகிறீங்க? மறுபடியும் பிறந்து அந்த சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுற வரைக்கும் அந்த சித்தத்தை செய்யவே முடியாது. அவருடைய நினைவுகள் அவ்வளோ உயரத்தில் இருக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ எட்டாத உயரம். அந்த லெவலுக்கு நம்மளால் ஏற்றவே முடியாது. நான் இந்த ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனாக வெறும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தேன்ட்டு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற அந்த உன்னதமான லெவலுக்கு நான் எழும்பவே முடியாது. அப்படி இருக்கவே முடியாது. நான் இந்த மாதிரி மறுபிறப்பு அடையாதவனாக இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறத செய்யவே முடியாது. ஏன்னா அது லெவல் வேற. அந்த லெவலுக்கு நான் அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினா நான் மறுபடியும் பிறந்தாகணும். மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியவனாக நான் மாற வேண்டும். அதுக்காக தான் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். திருப்பியும் போங்க, யோவான் 3க்கு போங்க. 9ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறான் இவைகள் எப்படி ஆகும். ஏசு அவனை சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் போதகனாக இருந்தும் இவைகள் அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறவர்களை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனாலும் எப்படி சொல்கிறாரு. இந்த பிரசங்கமே வழங்கலை உனக்கு, இன்னும் டீப்பாக நான் ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு என்ன வழங்குங்கிறாரு. இவ்வளோ பக்குவமாக எடுத்து சொன்னால் கூட உனக்கு வழங்க மாட்டேன்ப்பா. நான் இன்னும் சத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா உனக்கு என்ன வழங்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு 14ஆம் வசனம் பாருங்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு வல்லுனர், இவன் நல்லா தெரிஞ்சவன், பழைய ஏற்பாடு நல்லா தெரியும் அவனுக்கு. அதனால் அதை யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அதாவது வழங்குதான். இப்போ அதுக்கு வர்றாரு, சொல்கிறாரு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. எப்படி சொல்கிறார் பாருங்கள், சுவிசேஷத்தை கொண்டாடுறாரு. இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்டே இதுதான். சொல்கிறாரு, வனாந்தரத்திலே மோசையின் காலத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். என்ன சொல்கிறாரு, வனாந்தரத்தில் மோசை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு தியானப்போ வனாந்தரத்தில் இந்த பாம்புகள்லாம் இவங்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு ஒன்றும் ஆண்டவர் வானத்திலேருந்து தூக்கி எறியல. ஆண்டவர்னா பாம்பாக வச்சுருக்காரா வானத்தில்? பாம்பாட்டியா அவர்? நீ தப்பு பண்ணா அங்கேருந்து ஒரு பாம்பு போடுறேன்னு சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வனாந்தரத்தில் நிறைய பாம்பு இருக்குது, அது சகஜம்தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாயை முட்டு பேசாமல் அதாவது தான் புத்தில் பேசாமல் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க தேவனுடைய மக்கள். சங்கீதம் 91 சொல்லி இருக்கிற போல வலது பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அதே அணுகாதுன்ற மாதிரி இவங்களை எதுவும் தொடல பாருங்க. நல்லா வந்துட்டு இருந்தான். என்னைக்கு முறுமுறுக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த தேவனுடைய அந்த அம்ப்ரெல்லா, அந்த கொடை இருக்குது பாருங்க, கொடை கீழே தான் மழை உங்கள் தலையில் விழாது, ஊர் தலையிலலாம் விழும், ஆனால் உங்கள் தலையில் விழாது. அதுதான் கொடை. அந்த தேவனுடைய பாதுகாப்புங்கிறது ஒரு கொடை மாதிரி பாருங்க. இவன் என்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அப்போ தேவன் ஒன்றும் கொடையை பிடிக்கல, இவன் அந்த கொடையிலேருந்து வெளியே வந்துட்டான். கண்டிப்பாக மழை தலையில் பெய்யும், பாம்பு கொட்டும். ஏன்னா நிறையா இருக்குது பாம்பு. உன்னை யாரும் அதுலேருந்து வெளியே வர காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு கரெக்டாக பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. யார் ஒன்றை வெளியே வர சொன்னது? வெளியே வந்தால் அங்கே டேஞ்சர் இருக்குது. இவன் வெளியே வந்தால் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டானுங்க. 1000 சாரான். மோசே ஆரோனும் போய் தேவனத்தில் முறையிடுறாங்க, ஐயோ ஆண்டவரே விட்டா எல்லாரையும் கொண்டு போல இருக்கு, பாம்பு அவ்வளோ பாம்பு இருக்குது, இவ்வளோ நாள் விஷயம் தெரியாமல் இருந்தது, இப்போ திடீர்னு எல்லாம் வந்து கடிக்குது. என்ன ஒன்று ஆண்டவர் ஒரு மருந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு கம்பத்தை எடுத்து நடு,
நட்டு வை. அதில் ஒரு கம்பத்தை எடுத்து அதன் மேலே வெண்கல சர்ப்பம் ஒன்று செஞ்சு அந்த கம்பத்து மேலே போட்டு அடித்து அந்த கம்பத்தை உயர்த்தி காட்டு. நீ ஆறணும். யாராவது பாம்பு கடிச்சு அந்த விஷக்கடியில் செத்து கொண்டு இருந்தானா அவன்கிட்ட சொல்லு, நோக்கி பாருன்னு சொல்லு. எதை நோக்கி பாரு? இந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை. இன்னும் அழகாக காஸ்பலில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் விளங்கும். அந்த கம்பம் என்ன? சிலுவை. அந்த வெண்கல சர்ப்பம் என்ன? இயேசுவை தேவாட்டி குட்டினா ஏற்றுக்கிறோம். ஏன் வெண்கல சர்ப்பமாக சொல்கிறீங்க? ஏன் வேதம் வெண்கல சர்ப்பமாக சொல்லியிருக்கு? சர்ப்பம்னா ரொம்ப மோசமாச்சே, அதுக்குன்னு தான் சொல்லியிருக்குது. சர்ப்பம் என்ன? சபிக்கப்பட்ட ஒரு ஜந்து. இயேசு நமக்காக சாபமானார் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த கம்பத்தில் வெண்கல சர்ப்பத்தை வச்சு உன் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆசீர்வாதம் உன் பேர்ல வரும்படியாக, சாபம் அவர் பேர்ல போனது என்பதை காட்டும்படியாக. அதை விசுவாசித்தால் உன்னுடைய சாபம் நீங்கும், சாவு உன்னை விட்டு நீங்கும், வாழ்வு உனக்கு உண்டாகும் என்பதை காட்டுறதுக்காக தான் உயர்த்த சொன்னார். உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் பாம்பு கடிச்சு விஷத்தில் செத்து கொண்டிருக்கும் போது நோக்கி பார்த்து சுகமடைந்தார்கள் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தின வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். ஏன்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இதுக்காக தான் அமைச்சிருக்கிறாரு. உலகத்தை அன்பு கூறுறாரு. அவர்கள் இந்த குமாரனை நோக்கி பார்த்து சுகமாகணும். எந்த குமாரனை? சிலுவையிலே இவருடைய சாபத்தையும் இவருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த அந்த குமாரனை நோக்கி பார்த்து இவர்கள் வாழ்வடைய வேணும்னா அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? விளங்குச்சான்னு தெரியல. நான் இவனுக்கு ரொம்ப மக்கா இருக்காரு. நிற்குது. இன்னும் என்ன சொல்றது பாருங்க. சிலுவையை பற்றி அழகாக சொல்லிட்டார் இயேசு. அங்கே அவனுக்கு ஒன்றும் விளங்காத ஆளுக்கு சிலுவையை பற்றி, நான் உயர்த்தப்பட போகிறேன், சிலுவையில் உயர்த்தப்பட போகிறேன், அதை நோக்கி பார்த்து உலகெங்கும் இருக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். அதை பார்த்து எத்தனை பேர் சிலுவையை நோக்கி பார்த்து வாழ்வடைந்திருக்கிறீங்க? ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:12 சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி பார்த்து வாழ்வடைஞ்சிட்டீங்க. நிறைய பேருக்கு சிலுவையை நோக்கி பார்த்து பைத்தியகாரத்தனமாக இருக்குது. என்ன அது? அவர் சிலுவையில் செத்தாருன்றீங்க, இவர் போய் ஆண்டவரா? இவரை நான் வணங்கணுமா? இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அவரே தொங்குறாரு, அப்புறம் நான் என்ன ஆகிறது? இப்படிலாம் கேட்குற ஆளுங்களா? எதுக்கு தொங்கினாருன்னு விளங்கல. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் பலனுமாக இருக்கிறது. அப்போ எப்படி மறுபடியும் பிறக்கிறது? கடைசியாக எப்படி மறுபடியும் பிறக்கிறது? மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லியாச்சு, எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லியாச்சு. ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லியாச்சு? எப்படி மறுபடியும் பிறக்கிறது? நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஒன்றுமே செய்ய முடியாதா? ஆமாம், ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இது மறுபிறப்பு. நீங்கள் பிறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஹலோ, அப்பா அம்மா செலெக்ஷன் பண்ணீங்களா? டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணீங்களா? இல்லை எதையாவது நீங்கள் பண்ணீங்களா? எதையாவது கொஞ்சம் உதவியாக இருந்தீங்களா உங்கள் பிறப்புக்கு? ஏதாவது கொஞ்சமாவது உங்கள் உதவி அங்கே இருந்துதா உங்கள் பிறப்பில்? உண்மை என்னன்னா, உங்கள் பிறப்பில் உங்கள் உதவி ஒன்றுமே இல்லை. உங்கள் தொல்லை தான் ரொம்ப அதிகம். உங்கள் உதவி ஒன்றும் கிடையவே கிடையாது. பிறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கே விளங்குச்சு பிறந்துருக்குறோன்றது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வரங்களுக்கே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஹலோ, 2 வயசு பிள்ளைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? ஒன்றும் தெரியாது. அது விளங்குறதுக்கே வருஷ கணக்கில் ஆகுது. அப்போ நீங்கள் மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அது போல தான் மறுபிறப்பும். உங்களுடைய மறுபிறப்புக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏசு இன்னொரு இடத்துல தேசத்தியத்தை போதிக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை சீஷர்களுக்கு முன்னால் நிறுத்தி சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையை போலாக விட்டால், மனம் திரும்பி நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போலாக விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைங்கிறார். எப்படி சிறு பிள்ளையை போல ஆகுதுங்க? இப்போ எனக்கு இத்தனை வயசாகிடுச்சு, எப்படி சிறு பிள்ளையை போல ஆகுது? ஹலோ, சிறு பிள்ளை போல ஆகிறது கஷ்டம், சுருங்க முடியாது. எப்படி என் சோபத்தை மாற்றுறது? எத்தியோப்பியன் தோலை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது.
மாற்றிக்கொள்ள முடிஞ்சால் நீ ஒன்றை மாற்றிக்கொள்ள முடியும்னு இருக்குது. எப்படி மாற்ற முடியும்? தோல் கலரை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. நான் எப்படி புதிய சுவாபத்தை பெற முடியும்? நான் எப்படி புதிய சுவாபத்தை உண்டாக்க முடியும்? ஒன்றும் உண்டாக்கவே முடியாது. என்னால் ஒன்றும் முடியவே முடியாது. அப்போ நான் எப்படி தான் நடக்கும்? அது தேவனுடைய ஆவியினால். நான் ஆவியினால் பிறக்க வேண்டும். நான் பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு எனக்கு உண்டாக வேண்டும். எதையோ தேடி அலைஞ்சு ஓடி வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். ஆனால் இந்த மறுபிறப்பு தான் எனக்கு தேவை. இயேசு எனக்குள்ளே என்னை ஒரு புது மனுஷனை ஆக்கணும். ஒரு சிறு பிள்ளையை போல என்னை ஆக்கணும். கற்பந்தரிக்கிறது போல எனக்குள்ள ஒரு வேலை நடந்து நான் புதுசாக உருவாகணும். ஒரு புது வாழ்க்கை, புது சுவாபம், புது மனுஷனா, புது சிருஷ்டிப்பாக நான் உருவெடுக்கணும். இதுதான் எனக்கு தேவை. இது வந்துருச்சுன்னா எனக்கு புது வாழ்க்கை உண்டாடி என் வாழ்க்கை மாறிடும். இது எனக்கு அவசியம் என்கிறத உணரணும். உணர்ந்த பிறகு இதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது விளங்கிடும். விளங்கும்போது என்ன பண்ணுவீங்க? இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பீர்கள். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும், என்னை மாற்றும், எனக்கு ஒரு புது பிறப்பை தாரும், என்னை புது மனுஷன் ஆக்கும். உம்மால் மட்டும்தான் முடியாத, எனக்கு அதை பண்ண ஆண்டவரே, எனக்கு தேவை, நான் உம்மிடத்தில் வருகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை புது மனுஷனாக மாற்றுவார், புது சிருஷ்டியாக மாற்றுவார். இப்படி தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அன்று முதல் அவர் ஆளுவார், அவருடைய சித்தம் செய்யப்படும். அவருடைய சித்தம் நடக்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், வாழ்வு அங்கே உண்டாகும். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படும். அவருடைய ராஜ்யம் வரும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கையில் உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்க வாய்ப்பு கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். தெளிவாய் இதை விளங்கி கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக. மறுபடியும் பிறவாதவர்கள், இப்படிப்பட்ட அனுபவத்தை அடையாதவர்கள் தங்கள் உள்ளங்களை இன்றைக்கு திறக்கட்டும். இயேசுவை உள்ளே வரவழைக்கட்டும். ஆண்டவராக அறிக்கை செய்யட்டும், இரட்சகராக அறிக்கை செய்யட்டும். இயேசுவே, நீர் எனக்குள் வாரும், என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய இரட்சகராக என்னை ஆண்டு கொள்ளும், என்னை வழி நடத்தும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உள்ளத்தை திறக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய அற்புதமான செயல், புது சிருஷ்டிப்பு அவருடைய உள்ளங்களில் நடைபெறட்டும். கர்த்தாவே, பழையவைகள் ஒளிந்து போயிட்டும், எல்லாம் புதிதாகட்டும். புதிய ஒரு வாழ்க்கை, புதிய எதிர்காலம் உருவாகட்டும். வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. உந்தன் தஞ்சம் வேண்டி ஒன்று கூடி நின்றோம், எங்கள் ஆண்டவரே கர்த்தரே. எதிர்வரும் பாதை அதிர்ந்தோடும், பெரும் ரட்சிப்பை நாம் காண்போம். கர்த்தரை தேசம் பற்றி கொள்ள சத்துருக்கள் வரும் அந்நேரமே. பக்தியாய் பணிந்து நாம் தொழுவோம், தேவன் நல்லவர் வல்லவரே. நல்லவரே நம் கர்த்தரே, முன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும். நல்லவரே நம் கர்த்தரே,
தேடுவோம். தீர்க்க தரிசனங்கள் நம்பி சித்தி பெற்றே வளம் பெறுவோம். கர்த்தரின் மகத்துவத்தை பாடி துதித்தே உயர்த்தி கூறவே பக்தரின் சேனையின் முன் சென்று வெற்றியின் தொனியை நாம் எழுப்புவோம். நல்லவரே நம் கர்த்தரே, உம் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே. வல்லவரே எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும். நல்லவரே நம் கர்த்தரே, உம் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே. வல்லவரின் எல்லையில்லா கிருபை தொடர்ந்து வரும் நேரமே. இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல என்று பரிசுத்த தேவன் வாக்கு கேட்டு நாம் கர்த்தரினால் மீட்பனை